வணக்கம். எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங் தான் பார்க்குறோம். இப்போ 7, 3, 6, 7, 5, 11 அண்ட் கொஸ்டின் மார்க். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ 7, 3 அப்படிங்கிறது எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படி பார்க்காம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 பாருங்களேன். இப்போ 7லேருந்து 6ன்னு பார்த்தீங்கன்னா 1 கழிச்சிருக்கான். ஓகேவா? அதே மாதிரி வந்துன்னா 6, 5 1 விட்டு பார்க்கும்பொழுது 1 கழிச்சிருக்காங்க. அடுத்து 5லேருந்து 1 கழிச்சா என்ன வரும்? இப்போது நம்ம இப்படி போகிறது வந்து இப்படி போனது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா இப்போ 5லேருந்து 1 போச்சு அப்படின்னா 4. அப்போ 4ங்கிறத அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டான ஆன்சருமே வந்து அதுதான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் சொல்லிட முடியும். ஓகேவா? இது புரிஞ்சா? இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் சிலது கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5ன் எதிர்ப்பக்கம், அதாவது 5ன் டைஸ் தான். இங்கே 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 5ன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படிங்கிற தான் கேட்டிருக்காங்க. 5ன் எதிர்ப்பக்கம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி வரும். இப்போ ஒரு 3 டைஸ் இருக்கா, 1, 2, 3 மாதிரி பார்த்துங்க. இப்போ கேட்டிருக்கிறது என்னவோ 5 தான். ஓகே, அப்போ 5ங்கிறது எந்த டைஸில் இருக்குன்னா 1வது டைஸ்லேயே வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? மற்ற 2 டைஸில் எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 5 இருக்குல்ல அந்த டைஸ் பாருங்களேன், அதில் 1, 4 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? அதர் 2 நம்பர் 2 பக்கமாக. அப்போ அந்த 1, 4ங்கிறது எங்கே சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 3வதுல 4 மட்டும்தான் இருக்குது, 1 இல்லை. அப்போ 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா 1, 4 இருக்குது. ஓகேவா? அப்போ 1க்கு 1, 4க்கு 4 அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1க்கு 1 ஈக்குவல் அதே பக்கம் தான் இருக்குது. 4க்கு 4 அப்படின்னா 4ம் ஒரே பக்கம் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ 5க்கு ஆப்போசிட்டாக 6 தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ 5ன் எதிர்பக்கம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்லலாம். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல இருக்க 6 தான். ஓகே, புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? சிம்பிள் இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 13, 4 ஓகேவா? அதே மாதிரி 19 கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? எஸ். இது எப்படா இருக்குது? அதே மாதிரிங்கிற 16, 5 அப்படி மாதிரி கொடுத்துருக்கான். ஓகேவா? இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 13, 4 எப்படி ரிலேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ 4ன்னு இருக்கு ஒன்று இருக்கா? இப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நளிரன் 8 அப்படி மாதிரி சொல்லலாமா? அப்போ 8 கூட இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 அதாவது 4 இருக்குல்ல, இங்கே 4 அந்த நம்பர் கூட 1 கூட்டிங்க அப்படின்னா 5 கிடைக்கும். அது 8 + 5 பார்த்தீங்கன்னா 13. ஓகேவா? இப்போ 4 ஃபஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 4ஓட 1 கூட்டி அதை வந்து இந்த பெருக்கிற நம்பரோட நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இப்போ 2, 10 10 கூட வந்து நீங்கள் அதாவது 5 1 6 ஓகே 16 ஓகே. அப்போ 10 6 16 ஆயிடுச்சு. அப்போ 16 அப்படிங்கிறது இப்படி தான் வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து இப்போ 19 இருக்கா? 19னா இப்போது இந்த நம்பர் அதாவது 19 முழு நம்பராக கிடைச்சிச்சு. அந்த 19 கிடைக்கிறதுக்கான பாசிபிளான நம்பர் எது இருக்குது அப்படிங்கன்னா ஆப்ஷன்ஸில் வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ 5ங்கிறது வாய்ப்பு இல்லை. 5னா 16 வந்திருக்கணும். 3 வராது, 2 வராது, பட் 6 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ ஏன்னா 6 2 12, 6 கூட 1 கூட்டினா 7, அப்போ 7 12 எடுத்தோம்னா உங்களுக்கு 19 கிடைக்குமா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4த்தில் இருக்குல்ல, அதுதான் அப்புறம் வரும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சிம்பிளான ஆன்சர். ஓகேவா? இது எப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ஈஸி. ஓகே, இந்த ஃபார்மெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி கேட்கலாம். அடுத்து வந்து இதுவும் ஒரு டைஸ் தான். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கேயின் எதிர்பக்கம். ஓகேவா? கேயின் எதிர்பக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வேணும்? இங்கே 2 டைஸ் இருக்கா? 1, 2 அப்படி மாதிரி போட்டுக்கணும். இதில் கே எங்கே இருக்குது? கேங்கிறது செகண்ட் டைஸில் இருக்கா? அப்போ கே இருக்குது. அது போக மிச்சம் என்ன இருக்குது? விஆர் இருக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் பக்கத்து டைஸ் சேமாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா விங்கிறது மட்டும்தான் சேமாக இருக்குது, பட் ஆருங்கிறது இல்லை. ஓகே, அப்போ விக்கு வி தான் வந்து ஒரே பக்கம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கணும். மிச்சம் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டுக்குமே நம்ம கிளாக் வைஸ் போகணும். இப்போ அதாவது நம்ம சேமாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதுலேருந்து கிளாக் வைஸ் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 2லேயும் நீங்கள் பார்க்கணும். ஓகே, கிளாக் வைஸ் பார்க்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கக்கூடாது. இப்போ விக்கு அப்புறம் வி இந்த இருக்குன்னா அது கிளாக் வைஸ் வந்து அடுத்து கே தானே வரும். ஓகேவா? அப்போ கேங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், அதாவது வீக் அப்புறம் வந்து கியூ தான் வரணும். ஓகேவா? அந்த தான் போகணும். அப்போ கேக்கு கியூ அப்படிங்கிற பார்த்தாச்சு. அடுத்து 6 இருக்குது. ஓகேவா? 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு இருந்ததுன்னா கிளாக் வைஸ் பார்க்கும்போது பிங்கிறது வருது. ஓகேவா? அப்போ இதில் இப்போ கேயின் எதிர்பக்கம் கே இங்கே இருக்குது, கே இந்த இருக்குது, கேக்கு எதிர்பக்கமாக கியூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க கியூ அப்படிங்கிற சொல்லலாமா? எஸ். இந்த மாதிரி தான் வந்து இந்த டைப் கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9, 19, 29 கொஸ்டின் மார்க். ஓகேவா? இது என்னடா அது 9, 19, 29 கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி யோசிக்காதீங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9லேருந்து 19. ஓகேவா? எப்படி இருக்குது? 9, 19 இப்போ 92 நம்மளால் வந்து 18 சொல்ல முடியுமா? 9 கூட 2 பேருக்குன்னா 18, அதோட 1 கூட்டணும் அப்படின்னா 19 கிடைக்குதா? அதே ஃபார்மெட் தான். ஓகேவா? இப்போ இதே ஃபார்மெட்டை இங்கே சால்வ் பண்ணலாமா? அப்போ 29 இருக்குது. அப்போ 29 கூட இன்ட்டு 2 பண்ணணும். ஏன்னா நம்ம மேலே வந்து இன்ட்டு 2 பண்ணியிருக்கோம்ல, அதனால வந்து இன்ட்டு 2 பண்ணுறோம். ஓகேவா? அப்போ 29ஓட இன்ட்டு 2 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 58 கிடைக்குமா? அதாவது 9, 2, 18 இது 1, 2, 4, 1, 5 அப்புறம் 58 கிடைக்குமா? 58 கூட +1 ஏன்னா இங்கே 1 கூட்டியிருக்காங்களே, அப்போ 59ன்னு கிடைக்கும். அப்போ 59ங்கிற எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல தான் வந்து உங்களுக்கு 59 அப்படின்ட்டு இருக்கா? புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.